Hello all, welcome to the course Energy Engineering. Today's topic is Magneto-Hydrodynamic Generator. இப்போ நம்ம பவர் பிளான்ட்ஸ் பற்றி எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு டைப் ஆஃப் பவர் பிளான்ட் தான் அது. இந்த வேர்டை நம்ம மூணாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். மேக்னெட் தனியாக, ஹைட்ரோ தனியாக, டைனமிக்ஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். we are going to use magnet as well as hydro. ஹைட்ரோ அப்படின்னா fluid. இந்த மேக்னெட்டுக்குள்ளே இந்த fluid அனுப்பும்போது it will produce electricity அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். And the production of electrical power utilizing a conducting fluid through an intense magnetic field. என்ன fluid யூஸ் பண்ணுவோம்னா conducting fluid. conducting fluidக்கு எக்ஸாம்பிள் salt water சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி conducting fluidை magnetic fieldக்குள்ளே அனுப்பும்போது it will generate electrical power and the fluid may be gas or liquid metal. You can either use gas or you can use liquid metal and it is a direct energy conversion system and it is classified based on the nature of processing the working fluid. நீங்கள் எந்த working fluid எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து we can classify the generator and it plays a vital role in power industry. And magneto-hydrodynamic system is a non-conventional source of energy which is based upon Faraday's law of electromagnetic induction. Faraday's law of electromagnetic induction என்ன சொல்லுது அப்படின்னா it states that energy is generated due to the movement of electric conductor inside a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள ஒரு கண்டக்டர், எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே பிரின்சிபல் தான் வந்து நார்மலாக ஜென்ரேட்டரில் இருக்கும். இங்கே நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டருக்கு ஒரு மெட்டல் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ளூயிடை யூஸ் பண்ணுறோம், சாலிடை யூஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளூயிடை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் magneto-hydrodynamic generator. It consists of a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இந்த சவுத் அண்ட் நார்த் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் தென் இட் ஆல்சோ ஹேவ் பெர்பெண்டிகுலர் கரண்ட், ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்கிறது பெர்பெண்டிகுலர் கரண்ட். அண்ட் இட் வில் ஆல்சோ ஹேவ் மேக்னெட்டிக் ஃப்ளூயிட். மேக்னெட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டல்ஸ் இருக்கலாம், பிளாஸ்மா இருக்கலாம், சால்ட் வாட்டர் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனில் we'll have the fluid flow and in the direction we'll have the magnetic field and in this particular direction we'll have electrical current. So magnetic field ஒரு direction இருக்கு, fluid ஒரு direction இருக்கு and electrical current ஒரு direction இருக்கு. மூணுமே வந்து perpendicular direction இருக்கும். The operation is based on simple principles of Lorentz force law. Lorentz force law என்ன சொல்லுது அப்படின்னா F is equal to Q into V into B. Vங்கிறது velocity of the particle அந்த fluid எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அப்படின்ட்டு. Qங்கிறது charge of the particle, அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அது எவ்வளோ குவான்டிட்டியில் போகுது அப்படின்ட்டு. அண்ட் Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மூணு வச்சு we can calculate F. So F is equal to Q into V into B. இப்போ இந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் பார்த்தா ஒரு ஷிப் இருக்குது. அந்த ஷிப்புக்குள்ளே சீ வாட்டர் வந்து ஒரு ஹோல் வழியாக, ஒரு டனல் வழியாக உள்ளே போயிட்டுருக்கு. இதுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து மேக்னெட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஷிப்பு மூவ் ஆகும்போது இந்த ஹோல் வழியாக சீ வாட்டர் உள்ளே போகும். சீ வாட்டர் அது வந்து ஒரு சால்ட் வாட்டருங்கிறதால அது வந்து ஒரு குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கிறதால சீ வாட்டர் உள்ளே மூவ் ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. தட் எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் எனி அப்ளிகேஷன் இன்சைட் த ஷிப். ஸோ ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல். Principle of MHD power generator, again it is based on Faraday's law of electromagnetic induction. In accordance with Faraday's law of induction, an electric field is established that acts in the direction perpendicular to both the gas and magnetic field. இப்போ மூணுமே வந்து வேறு வேறு டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஒரு டைரக்ஷனில் போகுது, மேக்னெட் இந்த பக்கம் சவுத் அண்ட் நார்த் போலில் மேக்னெட் வச்சுருப்பீங்க, அது ஒரு டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் along with that we have electricity in a particular direction which is perpendicular to the other two. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை we can utilize for any load. Concept given by Michael Faraday in the year of 1832. 1832ல இந்த சிஸ்டம் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டர்போ ஜென்ரேட்டர் அண்ட் எம்எஸ்டி ஜென்ரேட்டர். இப்போது ப்ரீவியஸ் கேட்டகரிஸில் பவர் பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு டர்பைன் இருக்கும். அந்த டர்பைன் வந்து ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ஜென்ரேட்டருக்குள்ளே என்ன நடக்குது, இங்கே இருக்கக்கூடிய எம்எஸ்டி ஜென்ரேட்டருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் டர்போ ஜென்ரேட்டர் இங்கே வந்து இந்த கேட்டகரி இது வந்து என்ன அப்படின்னா டர்பைனுக்குள்ளே பிளேட்ஸ் இருக்குது.
ஹாட் கேஸ் ஆர் வேப்பர் ஏதோ ஒன்று வந்து இதில் ஹிட் ஆகும்போது இந்த பிளேட்ஸ் அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். பை மீன்ஸ் இந்த ஷாஃப்ட் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். திஸ் ஷாஃப்ட் இஸ் கனெக்டட் டு a generator. ஸோ இந்த யூனிட்டுக்கு பேர் தான் அந்த ஜென்ரேட்டர் யூனிட் which is having magnet. அண்ட் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காயில்ஸ், காப்பர் காயில்ஸ் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. காப்பர் காயில், அந்த காப்பருங்கிறது இட் இஸ் அ குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். நார்மலாக ஒயர்ஸ்குள்ள எல்லாத்துலேயுமே வந்து காப்பர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காப்பர் காயில் வந்து மூவ் ஆகும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் மூவ் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. தட் எலக்ட்ரிசிட்டி இஸ் டெரைவ்ட். அது வந்து வெளியில் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டர்போ ஜென்ரேட்டர். whereas in case of MHD ஜென்ரேட்டர் இங்கே வந்து ஹாட் எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் கேஸ், ஒரு ஹாட் கேஸ் வந்து மேக்னெட்டுக்குள்ளே போகுது. ஸோ அப்படி போகும்போது இட் இஸ் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து we have a shaft, பிளேட்ஸ் இருக்குது, டர்பைன் இருக்குது, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஹாட் கேஸ் மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா that is more than enough to produce electrical power. And we have two types of MHD generators. One is open cycle MHD generator and second one is closed cycle MHD generator. Closed cycle again it is further classified into seeded inert gas systems and liquid metal system. And இதில் seeded inert gas system இப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் கேஸ் வந்து you can make it as highly electrical conductive by adding some extra components. அந்த எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நார்மல் கேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிஹேவ் லைக் அ ஹைலி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் கேஸ். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தா ரெடிலி அயனைசபிள் அல்கலி மெட்டீரியல் சச் எஸ் சீசியம், பொட்டாசியம் கார்பனேட் ஆர் சோடியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அமௌண்ட்னா 1% பை மாஸ். ஒரு 1 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா அதில் 1% நம்ம வந்து we can add as the seeding material. சீடிங் மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது அந்த கேஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் சைக்கிள் சிஸ்டமில் the working fluid is discharged to the atmosphere. Once after leaving the generator, the gas is permitted to enter into the atmosphere. Whereas in closed cycle system, the working fluid is recycled and used again and again. So first open cycle system. So here you can see a combustor. கம்பஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையவே இருக்குது. அதில் நம்ம ஃபியூவல் சப்ளை பண்ணுவோம். ஹாட் ஏர் வந்து வருது. இது ரெண்டும் உள்ளே மிக்ஸ் ஆகும்போது ஹாட் கேஸாக கம்பஷன் ஆகி ஹாட் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ஹாட் கேஸ் இஸ் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் அ நாசில் வேர் த ஹை ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. ஸோ வெளியில் வரும்போது ஹை வெலாசிட்டியில் வெளியில் வரும். ஸோ நாசிலோட யூஸ் என்ன அப்படின்னா டு கன்வெர்ட் ஆர் டு இன்க்ரீஸ் the velocity of the fluid. So velocity எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அந்த கேஸில். அந்த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை ப்ரெஷர் எனர்ஜியாக இருக்கலாம். இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஹை வெலாசிட்டி கேஸ் இஸ் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் த மேக்னெட். இப்போ இந்த மேலேயும் கீழேயும் மேக்னெட் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டில் வந்து you can see magnets. In the magnetic நடுவுல the fluid will be flowing. The hot gas will be flowing at a very high velocity. So during this movement we can produce electricity that is again taken out. ஒரு DC current நமக்கு வெளியில் direct current வெளியில் கிடைக்குது. ஸோ அந்த கரண்ட் இன்வெர்டர் மூலயமா வச்சு we can produce AC power. ஸோ இதோட முடிஞ்சிச்சு, நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஆஃப்டர் லீவிங் இந்த ஹாட் கேஸ் வந்து இன்னும் இதுக்கு நிறைய டெம்பரேச்சர் எனர்ஜி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏர் ப்ரீ ஹீட்டருக்குள்ளே அனுப்புகிறோம் அந்த ஹாட் கேஸை. திஸ் ஏர் ப்ரீ ஹீட்டர் இஸ் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் which extracts the heat from the hot gas and it is been allowed to add over the inlet air. நம்ம இன்லெட் ஏர் இங்கே எடுத்து இந்த ஏர் ப்ரீ ஹீட்டருக்குள்ளே போகும்போது இந்த அட்மாஸ்ஃபரிக் ஏர் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆயிரும். ஸோ அகெயின் திஸ் ஏர் இஸ் allowed to enter inside the combustor. ஸோ கம்பஸ்டருக்குள்ளே போகும்போது கோல்டு ஏராக இருந்தால் கம்பஷன் சரியாக நடக்காதுங்கிறதால ஹாட் ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஹாட் ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏர் ப்ரீ ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்டர் திஸ் we have one more device which is known as seed recovery. seed recovery அப்படின்னா நான் சொன்ன அந்த சோடியம், சீசியம், இந்த மாதிரி விஷயங்கள், பொட்டாசியம் கார்பனேட், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு வேளை கேஸில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சீட் ரெக்கவரி வச்சுருக்குறாங்க. ஸோ தேட் கேன் பி டேக்கன் அவுட். இந்த பிளேஸில் அந்த சீட் ரெக்கவரி மூலயமா அந்த எக்ஸஸ் காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் பீன் அகெயின் டேக்கன் டு மேக்கப் சீட். இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இங்கே அந்த சீட்ஸ் எல்லாமே இங்கே போயிடும். ஸோ திஸ் இஸ் தென் அலவுட் டு
enter or mix with the hot gas. கம்பஸ்டர்லேருந்து வரக்கூடிய ஹாட் கேஸ் கூட இந்த சீட்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிரும். அண்ட் சீட் ரெக்கவரி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய N2 சல்ஃபர் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் த அட்மாஸ்பியர். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏர் வருது, ஏரை கம்பஷன் பண்ணுறாங்க, அது கூட சீட் ஆட் பண்ணுறாங்க, நாசில் வழியாக ஃப்ளோ ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னெட்ஸுக்கு நடுவில் ஃப்ளோ ஆகிறதால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹாட் கேஸை வச்சு ஏரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறாங்க. தென் சீட் ரெக்கவரிக்குள்ளே போகுது. தென் ஃபைனலாக எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து வெளியில் போயிடுது. செகண்ட், ஹைப்ரைட் MHT ஸ்டீம் பார்ட் ஓப்பன் சைக்கிள். ஒருவேளை ஸ்டீம் பவர் பிளான்ட் கூட இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் வந்து இந்த ஏர் ப்ரீ ஹீட்டர் இது வரைக்கும் வந்து அதே கேட்டகரி தான். கம்பஸ்டர், நாசில், மேக்னெட், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஹாட் கேஸ் மூலியமாக ஏர் ப்ரீ ஹீட்டர், ஏர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. ப்ரீவியஸ் கேட்டகரியில் இங்கே சீட் ரெக்கவரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீட் ரெக்கவரிக்கு முன்னாடி ஒரு ஸ்டீம் ஜென்ரேட்டர் வைக்கிறாங்க. ஸ்டீம் ஜென்ரேட்டர் அப்படின்னா ஒரு பாய்லர் வைக்கிறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அகைன் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஹாட் கேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை வாட்டரை வந்து பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி வாட்டரை ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. தேட் ஸ்டீம் இஸ் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் எ ஸ்டீம் டர்பைன். அண்ட் இந்த ஸ்டீம் டர்பைன் கூட ஒரு ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு வி ஹேவ் அ செப்பரேட் வீடியோ, ஸ்டீம் பவர் பிளான்ட் ரிலேட்டடான வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் இங்கேயும் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து அந்த ஹாட் கேஸ் எல்லா எனர்ஜியும் கொடுத்ததுக்கப்புறம் சீட் ரெக்கவரி போகுது, சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. தென் இட் இஸ் அலவுட் டு என்டர் இன்சைட் த அட்மாஸ்பியர். ஸோ இதில் என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னா, எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் அது. Then closed cycle MST generator. Here you can see a nozzle. திருப்பி இங்கே ஒரு nozzle நீங்கள் பார்க்குறீங்க. தென் ஒரு செப்பரேட்டர் இருக்குது. அப்புறம் MHT generator. Then heat exchanger. இங்கே வந்து we are going to use a particular liquid. potassium liquid நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பொட்டாசியம் லிக்விட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ள அனுப்பக்கூடாதுங்கிறதால அந்த பொட்டாசியம் லிக்விட் வந்து அப்படியே ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐ வில் பி ஸ்டார்டிங் வித் த பொட்டாசியம் லிக்விட். So here you can see potassium liquid which is being allowed to flow. இதை பம்ப் பண்ணி ரியாக்டருக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ரியாக்டருக்குள்ளே இந்த பொட்டாசியம் லிக்விட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகி அதை வந்து ஹாட் கேஸாக கன்வெர்ட் ஆகி தட் இஸ் பீன் allowed to flow inside the nozzle. நாசில்குள்ளே ஃப்ளோ ஆகி திருப்பி மேக்னெட்குள்ளே போகுது. ஸோ we are producing electricity. தென் அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே வருது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோன்னா இந்த கேஸ் வந்து இட் இஸ் பீன் கன்வெர்டட் இன்டு லிக்விட். அந்த அதில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஃபர்தராக திருப்பி அகைன் பொட்டாசியம் லிக்விடாகவே மாற்றிடுறோம். இந்த எக்ஸஸ் ஹீட் என்ன பண்ணுறோன்னா ஸ்டீம் ஜென்ரேட்டருக்குள்ளே அனுப்பி ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஸ்டீம் டர்பைனில் ரன் பண்ண வைக்கிறாங்க. அது அகைன் ஒரு செகண்டரி ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் கேஸ். இங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் இந்த கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா செப்பரேட்டர் மூலியமாக செப்பரேட் பண்ணி அதை திருப்பி கண்டென்சர் மூலியமாக கண்டென்ஸ் பண்ணி திருப்பி அகைன் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவு த பொட்டாசியம் லிக்விட் ஆர் க்ளோஸ்டு சைக்கிள் MST ஜென்ரேட்டர் இஸ் ஒர்க்கிங். இங்கே நம்ம எதையுமே அட்மாஸ்பியருக்கு அனுப்பலை. ஸோ இதில் ஆடடாக இருக்கக்கூடியது ஒரு ஸ்டீம் பவர் பிளான்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லைனா கூட விட்டுடலாம், நோ இஷ்யூஸ். பட் இந்த செட்டப்பில் வி ஹாவ் அ added steam power plant. And அதோட explanation அது the speed of the fluid is around 1000 to 2000 meters per second. ஒரு செகண்டுக்கு 1000 meters to 2000 meters. 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் போயிட்டு இருக்கும். Theoretically MHT system with gas conductivity of 25 Siemens per meter, average magnetic field 3 Teslas and average gas velocity of 1000 meters per second, capable of generating electric power with a density of 250 million watts per cubic meter. So இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது, தியரட்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு MHT சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஜென்ரேட் அப் டு 250 million watts per cubic meter. ஒரு மீட்டர் கியூபுக்கு we can produce around 250
million watts. And a difference between open cycle and closed cycle system. Working fluid after generating electrical energy is discharged to atmosphere. And இதில் வந்து அப்படி discharge பண்ண மாட்டோம், அது வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணிப்போம். Operation of MHD generator is done directly by combustion products. இதில் combustion products இருக்கும், அதை வச்சு நம்ம டைரெக்டாக ரன் பண்ணுவோம். இங்கே வந்து we are using helium or argon with cesium seeding. இந்த helium argonல cesium seeding யூஸ் பண்ணி அதை தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சர் ரெக்யர்மெண்ட் பார்த்தா 2300 degree Celsius to 2700 degree Celsius. Here the requirement is only 530 degree Celsius, and open cycle system is more developed, closed cycle system is less developed. Advantages: conversion efficiency is about 50%, higher efficiency, overall generation cost is low, better fuel utilization, large amount of power generated, 250 million watts per cubic meter ங்கிறது ஒரு very huge amount. And moving parts எதுவுமே இல்லை. மூவிங் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும், வேர் அண்ட் டியர் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இதில் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பீக் பவர் கேன் பி அச்சீவ்ட் அட் அ வெரி குயிக்கர் ரேட், ப்ரொடியூஸ் லெஸ் பொல்யூஷன், பிளான்ட் சைஸ் இஸ் கன்சிடரபிளி ஸ்மாலர் when compared to other பவர் பிளான்ட்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஹை ஃப்ரிக்ஷன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லாசஸ். இங்கே ஃப்ரிக்ஷனுங்கிறது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த மூவிங் பார்ட்ஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மூவிங் ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிட் மூவ் ஆகும்போது அதனால் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால் லாசஸ் இருக்கும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி ஹை, சஃபர்ஸ் ஃப்ரம் ரிவர்ஸ் ஃப்ளோ. ஒருவேளை ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் ஃப்ளோ ஆயிரும், இதனால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இட் ரெக்வயர்ஸ் வெரி லார்ஜ் மேக்னெட்ஸ், அண்ட் இந்த மேக்னெட்ஸ் வாங்குறது தான் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். Coal used as fuel possesses problems of molten ash which may short circuit the electrodes. ஒருவேளை கோல் யூஸ் பண்ணோம்னா அந்த ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும்னா அந்த ஆஷ் எல்லாம் அப்படி மெல்ட் ஆயிரும். ஸோ அதனாலே ஷார்ட் சர்க்கியூட் வரலாம் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து இன் மோஸ்ட் கேசஸ் ஆயில் ஆர் நேச்சுரல் கேஸஸ் ஆர் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் பவர் இன் ஸ்பேஸ் கிராஃப்ட், ஆர் எல்ஸ் இட் கேன் பி யூஸ்ட் இன் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன். அண்ட் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த போட் இட் இஸ் கம்ப்ளீட்லி பவர்ட் பை MHD ஜென்ரேட்டர். இந்த போட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இதில் கீழே அகைன் ஒரு சின்ன பைப் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பைப்பில் சீ வாட்டர் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டுக்கு நடுவில் ஃப்ளோ ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. தட் எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் ரன்னிங் த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ அது மூலயமா அந்த போட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து வி ஹவ் சீன் the classification of magneto-hydrodynamic generator, அதோட application, advantages, disadvantages, comparison between open cycle and closed cycle, இந்த மாதிரி various cases நம்ம பார்த்தோம். Faraday's law என்னன்னு பார்த்தோம். And next வீடியோவில் we'll have a discussion or we'll have the information related to geothermal power plant. And thank you for watching.